கோபி சுதாகருக்கு வெளிப்படையாக பொதுவெளியில் மிரட்டல் விடுத்து, அதாவது குறிப்பாக சௌத்ரி தேவர் அப்படிங்கிறவர் ஒருவர் பார்த்துருந்துக்க, சித்தர்கிட்ட மோதாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசி மிரட்டல் விடுத்திருக்கார். கோபி சுதாகர் போன்ற சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும், சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தும் இந்த கலைஞர்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். கவின் ஜாதியை சார்ந்த, அந்த சமூகத்தை சார்ந்த ஜாதி வெறியர்கள் கரெக்டாக போன வருஷம் இதே மாதம் அழகேந்திரன் அப்படிங்கிறவர் விருதுநகரில் இதே போல் தலையை வெட்டி படுகொலை செய்து, அது அவங்க அக்காவையோ தங்கச்சியோ காதலிச்சாருங்கிறதுக்காக தான் பண்ணார். அப்படி என்றால் இந்த கோபி சுதாகருடைய கண்டிப்பு இந்த கவின் ஜாதிக்கும் சேரும். எம்ஆர் ராதா எப்படி இப்படி விழிப்புணர்வு நாடகங்களை எல்லாம் நடத்தி வந்தாரோ அதுபோல தான் கோபி சுதாகர் இப்போது செய்திருக்காங்க. கோபி சுதாகரனுடைய இந்த செயல்பாடுகளுக்கு அவங்களுக்கு அரசு பாதுகாப்புக்கு தான் கொடுக்கணும். அவங்களை இன்னும் எப்படி ஒவ்வொரு வருடமும் பெரியார் விருது, பாரதிதாசன் விருது கொடுக்கிறார்களோ அதுபோல எம்ஆர் ராதா விருது என்ற ஒரு விருதை உருவாக்கி தமிழ்நாடு அரசு கோபி சுதாகருக்கு விருது கொடுக்க வேண்டும். கோபி சுதாகருக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், பெரியார் அண்ணா விருது போல் சமூக நலன் கொண்டு செயல்படும் கோபி சுதாகருக்கு தமிழக அரசு எம்ஆர் ராதா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என திராவிட விடுதலை கழகத்தினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். கொலைகளுக்கு எதிராகவும், ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் அப்பாவி இளைஞர்கள், ஒவ்வொரு சமூகத்திலையும் இருக்கிற அப்பாவி இளைஞர்களை கொலைகாரர்களாக்கியும் கோமாளிகளாக்கியும் தங்கள் சுயநல அரசியலுக்காக, சுய லாபத்துக்காக சில ஜாதி வெறியர்கள், ஜாதி சங்க தலைவர்கள் அந்த அப்பாவி இளைஞர்களை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய பயன்படுத்துதலுக்கு வீணாகி பழியாகி போய்விட வேண்டாம். நீங்கள் படித்து முன்னேறுங்க, சமூகத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க, நீங்கள் கொலைகாரராகவோ கோமாளிகளாகவோ ஆகிவிடாதீங்க அப்படின்னு அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதுதான் அந்த வீடியோவினுடைய நோக்கம். ஆனால் இது சில குற்றமுள்ளவர்களின் நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது போல ஒவ்வொரு ஜாதியிலும் சில ஜாதி வெறியர்கள் கோபி சுதாகருக்கு வெளிப்படையாக பொதுவெளியில் மிரட்டல் விடுத்து, அதாவது குறிப்பாக சௌத்ரி தேவர் அப்படிங்கிறவர் ஒருவர் பார்த்துருந்துக்க, சித்தர்கிட்ட மோதாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசி மிரட்டல் விடுத்திருக்கார்.